நான் இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்த வந்து நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். டாக்ஸிசிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் அந்த இடத்துல நான் வந்து சொல்லியிருப்பேன் அந்த பிளாட்ஃபார்மில். நான் வந்து எதனால் அதை சொன்னேன்னா, நான் பிரேக்கப்க்கு அப்புறம் நான் நிறைய விஷயங்கள் நான் தப்பாக ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தேன். நீயா நானா ஷோ மூலியமா ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க தான் யாமினி. ஸோ யாமினிக்கு லவ் ஃபெயிலியர். அவங்களுடைய காதல் கதையை கேட்டுட்டு கோபிநாத் அவர்களே ரொம்ப ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் பார்க்குறவங்களும் அழ வச்ச ஒரு கதை தான். அவங்க எல்லாரையுமே வந்து ஒரு நிமிடம் யோசிக்க வச்சாங்க. கண்டிப்பாக இந்த டாபிக் நம்ம பேசியே ஆகணும் அப்படிலாம் சொல்லி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். யாமினிக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸில் கூட சொல்லலான்னு சொல்லியிருந்தோம். அதில் மேக்ஸிமம் நிறைய பேர் சொன்னது, நீங்கள் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான பொண்ணு, நீங்கள் அதிலிருந்து ஓவர் கம் பண்ணி வரணும், இந்த உலகம் ரொம்பவே பெருசு, கண்டிப்பா அதுல இருந்து வந்தாதான் இந்த உலகம் எந்த அளவுக்கு அழகா இருக்குன்னு தெரியும், இப்படிலாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உண்மையாலே அதெல்லாம் கேட்கும் போது ரொம்பவே ஹாப்பியாகவும் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாகவும் இருந்தது. இந்த நிலையில யாமினி வருத்தப்பட்டு ஒரு போஸ்டர் ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது அந்த வீடியோல அவங்க கொஞ்சம் வருத்தப்பட்டிருக்காங்க. அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அண்ட் யாமினிக்கு நம்ம என்னெல்லாம் சொல்லலாம், நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. யாமினி கிட்டத்தட்ட சில மாதங்களாக ஒரு நபரை காதலிச்சாங்க. லவ் பண்றதுக்கு முன்னாடியில இருந்தே ஒரு ஃப்ரெண்டா பழகின அந்த ஒரு நபர் காதலிச்சு கொஞ்ச நாள்லயே இவங்க அவரை ஹர்ட் பண்ணதுனால அவர் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இருந்தாலும் இவங்க ரொம்பவே வந்து அவர் பின்னாடியே சுத்தி அலைஞ்சு 9 மாதங்களுக்கு அப்புறம் நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லி எமோஷனலா அழுதுருப்பாங்க. அப்போ வந்து கோபிநாத் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த அளவுக்கு நீங்க அவரை யோசிக்கிறீங்க, அவரை பத்தி பேசுறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களை பத்தியும் அவர் வந்து யோசிக்கணும், பேச வைக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் நீங்க வந்து அவருக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். இப்படிலாம் வந்து அவர் பேசியிருப்பாரு. அவர் பேசின அந்த வார்த்தைகள் வந்து உண்மையாலே கரெக்டான விஷயங்கள் தான். நம்ம மட்டுமே ஒருத்தவங்க கிட்ட காதலை ஏங்கிக்கிட்டே ஒருத்தவங்க கிட்ட வாலண்டியா போய் பேசிக்கிட்டு திரும்ப திரும்ப நம்ம போனோம்னா நம்மள அவங்க வந்து ஒரு துரும்புச்சீட்டா கூட மதிக்க மாட்டாங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல அதுதான் உண்மை. அதை இவங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து வெளியே வரணும்னு சொல்லியிருந்தோம். இந்த நிலையில அவங்க ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம். அந்த போஸ்ட்ல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் வந்து யாமினி பேசுறேன், உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலர் நான் வந்து அந்த ஷோக்கு போனது ஒரு ஃபேமஸ்க்காக போனேன் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது. ஸோ அதனால நீங்க கண்டிப்பா அதுல இருந்து மீண்டு வரணும்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. நான் எதுக்காக போயிருந்தேன்னா, மற்றவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கு, இதே லவ் ஃபெயிலியர்ல இருக்கிறவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க, அவங்களுடைய கருத்துக்கள் என்ன, இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு தான் நினைச்சேன். மற்றபடி நான் ஒரு ஃபேமுக்காக போகணும், இல்லைனா வந்து ட்ராமா பண்றேன், இப்படிலாம் நிறைய பேர் சொல்றீங்க. ப்ளீஸ் அந்த மாதிரிலாம் யாரும் பேசாதீங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே ஹர்ட் ஆகுது எனக்கு. ஒரு சில லவ் அண்ட் சப்போர்ட் நிறைய கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தயவுசெய்து யாரும் தப்பா பேசாதீங்க. நான் என்ன தப்பு பண்ணேன், லவ் பண்ணேன், அது ரொம்பவே ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதெல்லாம் மனசுல ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு, மற்றபடி வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது லவ் இல்லை அப்படிலாம் சொல்றீங்க, உங்களுக்கு தெரியுமா லவ் இல்லைன்ட்டு, அதோடைய வலி அனுபவிச்சா மட்டும்தான் புரியும். நான் ஒரு டாக்ஸிக் அப்படின்ற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதை மற்றவங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு அதை என்னெல்லாம் சொல்றீங்கன்னா, நான் ரொம்பவே டார்ச்சர் பண்ண அந்த பையனை, நான் ரொம்ப டாக்ஸிக்கா இருந்தேன், அதனால தான் அந்த பையன் அந்த டார்ச்சர் தாங்க முடியாம போயிட்டான் அப்படிலாம் சொல்றீங்க. நான் டாக்ஸிக் சொன்னது ஆஃப்டர் பிரேக்கப் நான் இருந்த மனநிலை, நான் செஞ்ச செயல்கள் ரொம்பவே தப்பா இருந்துச்சு. அது அவனை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்தது, அவனை நான் ரொம்பவே டார்ச்சர் பண்ணேன், அதை தான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேனே தவிர எங்க லவ் பிரியறதுக்கு காரணம் நான் பண்ண டார்ச்சர், எங்களுடைய இது டாக்ஸிக்கான லவ் நான் எந்த இடத்துலயும் சொல்லல. ஸோ ஏன் இப்படி தவறா புரிஞ்சுக்கிறீங்க, தப்பா பேசுறீங்க அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க தம்பி மாதிரி கூட இருந்த ஒரு நபர் கூட ஒரு போட்டோவை மெர்ஜ் பண்ணி கொலாஜ் பண்ணி போட்டு அதை இவர் தான் வந்து அந்த நபர், காதலிச்ச நபர் இவர் தான் அப்படின்ட்டு தப்பு தப்பா யாரோ கமெண்ட் பண்றாங்க, தப்பு தப்பா எல்லாரும் ஸ்ப்ரெட் பண்றாங்களாம். அதனால ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளான யாமினி என்ன சொல்றாங்கன்னா, எதுக்கு இப்படி பண்றீங்க, நீங்க ஒரு சில வியூஸ்க்காக உங்களுக்கு தேவைன்றதுக்காக இப்படி ஒருத்தவங்களோட லைஃபை வந்து ஸ்பாயில் பண்ணலாமா, என்னுடைய தம்பி மாதிரி பார்த்த ஒரு பையனை எதுக்காக இப்படி பண்ணீங்க, ப்ளீஸ் அந்த போட்டோவை ரிமூவ் பண்ணுங்க, யார் லைஃபையும் ஸ்பாயில் பண்ண நான் விரும்பல, நான் பண்ணவும் மாட்டேன், நான் நிறைய ட்ரீம்ஸ் இருக்கிற ஒரு பொண்ணு, நான் ரொம்ப நல்ல பொண்ணு, நான் எந்த தப்புமே பண்ணல, காதலிச்சது ஒரு குத்தமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. உண்மையாலே இவங்களுடைய இந்த பாயிண்ட்டை நம்ம வந்து யோசிச்சு தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அதுல இருந்து எப்படி அடுத்தடுத்த கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணலான்ற ஒரு மனநிலை தான் இப்ப இருக்கிற சோஷியல் மீடியாவுக்கு இருக்கு. அப்படின்ற பட்சத்துல எதுக்காக இவங்களுடைய லைஃப், இவங்களுடைய மனசை காயப்படுத்துற வகையில இந்த மாதிரிலாம் யாரோ செய்யற தவறுகள் இவங்களுடைய லைஃப் ஒரு கேள்விக்குறியா கூட மாத்திடும். ஏன் அப்படின்னா, இவங்க ஒருத்தரை காதலிச்சாங்க, அது அவங்க 2 பேருடைய பர்சனல், இது ஃபியூச்சர்ல அவங்க செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு, இல்லைன்னா கூட அவங்க வேற ஒரு நபரை திருமணம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த நிலையில இப்படிப்பட்ட ஒரு பையன் கூட ஒரு தம்பி மாதிரி வயசு இருக்கிற பையனை வந்து தம்பி மாதிரி பார்த்த ஒரு பையன் போட்டோவையும் இவங்க போட்டோவையும் சேர்த்து வச்சு அது
சுற்றிலும் போயிட்டு அவங்க ஃபேமிலிக்கே போயிட்டு அவங்க ஃபேமிலி மூலமாக இவங்களுக்கே வரலாம். அப்போ இது எப்படி ஆகுதுன்னா அந்த பொண்ணுடைய கேரக்டரையும் அசாசினேட் பண்ணுற மாதிரியும் அவங்க ஃபேமிலிக்கும் வந்து தலைகுனிவு ஏற்படுத்துகிற வகையில் தான் இருக்குது. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தவறுகளும் அவங்க ஃபேமிலி ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் எதுக்காக இப்படி பண்ணுறீங்க. உண்மையாலே இது ரொம்பவே தவறான செயல். எல்லாரும் அந்த பர்சனை பழி வாங்கணும், அந்த பர்சன் ஏதாவது பண்ணணும், அந்த பர்சனை இன்னும் வேற மாதிரி ஆக்கணும், இப்படிலாம் நினைச்சு பண்றீங்க. ஆனா இது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம், எவ்வளவு பெரிய ஒரு தவறான செயல்ன்ட்டு செய்யறவங்களுக்கு புரியறதே கிடையாது. அது யாமினிக்கு மட்டும் இல்ல, யாமினியை ஒரு எக்ஸாம்பிளா வச்சு நம்ம சொல்லலாம். ஏன்னா யாமினியை பத்தி தானே இப்போ நிறைய விஷயங்கள் தவறா போகுது. அதே மாதிரி தான் ரீசெண்டா ஒரு யூடியூப் சேனல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த இப்ப ட்ரெண்ட் ஆக்கி அந்த ஃபேமிலியே ஒரு கேள்விக்குறி. அதாவது இப்ப ஃபேமஸா இருக்கிற யூடியூபர்ஸ் தான் அவங்க ஃபேமிலியாவே நல்ல சூப்பர் கண்டென்ட்லாம் போடுவாங்க. அவங்க ஃபேமிலியை பார்த்து நீங்க வந்து லிவிங்ல தானே இருந்தீங்க, இந்த குழந்தை யாருது, உங்களுது இல்லையே, மேரேஜுக்கு முன்னாடி எப்படி குழந்தை, இப்படிலாம் தவறா விமர்சனம் பண்ணி அந்த குழந்தை உட்பட அந்த ஃபேமிலி உட்பட மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஏன் பண்ணணும்? அவங்களும் தேவையில்லாம தகாத வார்த்தைகள்லாம் பேசி சப்போர்ட் பண்றவங்க ஓகே, இது அப்போஸ் பண்றவங்க ஸோ மனசளவுல யாரையுமே முகம் தெரியாத நீங்க எதுக்கு இப்படி அவங்கள வந்து வாட்டி வதக்குறீங்க? பொதுவாகவே கூட இருக்கிற எல்லாருமே நல்லவங்க கிடையாது. அப்படி இருக்கும்போது கூட இருக்கிறவங்களே நச்சரிச்சுட்டு ரொம்பவே வந்து டிப்ரெஷன் மோட்ல கொண்டு போயிட்டு இதை தொடர்ந்து அந்த சுத்தி இருக்கிறவங்க அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத பர்சன்ஸ் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு காயப்பட்ட விஷயத்துல திரும்ப 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 காயப்படுத்துறது ரொம்பவே தவறு. இதோட இதை ஸ்டாப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவும் ஒரு அவேர்னஸ்க்காக தான். மற்றபடி நம்ம இவங்களுக்கு சப்போர்ட் அவங்களுக்கு சப்போர்ட்லாம் எதுவுமே கிடையாது. அது பொலிட்டிக்கல் ரீதியா இருந்தாலும் சரி, பர்சனல் அதாவது அவங்களுடைய மென்டல் ப்ரெஷர் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒருத்தவங்களுடைய பர்சனல் லைஃப் பத்தி பேசுறது எல்லாமே ஒரு அவேர்னஸ்க்காக மட்டும்தானே தவிர மற்றபடி யாரும் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசல. எது சரியோ அதை மட்டும் தான் நம்ம இங்கே எடுத்து பேசிட்டு இருக்கோம். ப்ளீஸ் ஸ்டாப் யாமினி அப்படின்லாம் அவங்களே வந்து சொல்றாங்க. ஸோ யாரும் அவங்கள பற்றி தவறாக பேசாதீங்க. அவங்களும் ஒரு பொண்ணு, சோஷியல் மீடியாவில் இருந்தால் எது வேணாலும் பேசலான்னு கிடையாது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி யாரையுமே ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாக்காதீங்க. அதுவும் மூஞ்சி தெரியாத நீங்களாம் பேசி அவங்க ஹர்ட் ஆகுற அளவுக்கு நீங்கள் தவறாக பேசுறீங்க. தயவு செய்து யாரும் தவறாக பேசாதீங்க. ஸோ இது மாதிரி நிறைய இஷ்யூக்கள் வந்து இப்போ சமீப காலமாக நடந்துட்டு இருக்கு. சில பேர் தவறான முடிவுகள்லாம் கூட எடுக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்ணி தான் ஆகணும். இது போல தவறுகள் நடக்காம தடுத்து தான் ஆகணும். இன்னைக்கு இவங்களுக்கு நடக்கிறது நாளைக்கு நமக்கே கூட நடக்கலாம். அதனால இதுக்கப்புறம் யாரும் இந்த மாதிரி யாரையுமே தவறா பேசாதீங்க. அவங்களுடைய கேரக்டரை அசஸ்மெண்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோக்கு யாமினிக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க. பேசுறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்க வந்து எதுக்குமே வருத்தப்படாதீங்க அக்கா, ப்ளீஸ் யாமினி பி ஸ்ட்ராங் இப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பா யாமினிக்கும் தெரியும். ஸோ யாமினி கண்டிப்பா ஸ்ட்ராங்கான ஒரு கேர்ள் தான். அதனால தான் எல்லாத்தையுமே போல்டா வந்து சொல்றாங்க. கண்டிப்பா இதையும் நல்லபடியாக ஹேண்டில் பண்ணி இதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வந்து அவங்களுடைய நியூ ஹாப்பியான லைஃப்பை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணலாம். அண்ட் நீங்க யாமினிக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.